சென்னையிலேருந்து ஒன் டே ரைடு போணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, புலிகேட் லேக் தான் வந்திருக்கோம். ஸோ, அங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுல்லா வந்து ஒரு போட்ல கூட்டு போய் நம்மள வந்து ஒரு ஐலேண்ட்ல விட்டுருவாங்க. ஸோ, அங்க நம்ம ஃபுல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு, நம்ம அங்கேருந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துரலாம். ஸோ, நாங்க வந்து ஒரு போட் வந்து ஹயர் பண்ணோம். அந்த போட் வந்து நாங்க வந்து ஃபுல்லாவே எடுக்கல. அந்த போட்ல ஏன்னா நம்ம ஃபுல்லா எடுத்தோம் அப்டின்னா, ஒரு 10, 15 மெம்பர்ஸ் போறதா இருந்தா, அந்த ஃபுல் போட் நம்ம எடுத்துக்கலாம். பட் நாங்க வந்து ஷேரிங்ல தான் போனோம். ஸோ, அதனால நாங்க வந்து ஒரு 3 பேர் இருந்தனால ₹800 சார்ஜ் பண்ணாங்க. 3 பேருக்குமே சேர்த்து தான் 800 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ, அங்க வந்து 1200, 1600ன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம பேசி எடுத்துக்கலாம் போட்ட. ரொம்ப நாளா புலிகேட் லேக் போணும், போணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தோம். ஸோ, அதனால இன்னைக்கு நம்ம கெளம்பி வந்தாச்சு. ஸோ, வாட்டர் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. நான் வந்தது ஒரு ஈவினிங் ஒரு 3:30, 4:00 அப்படிதான் நான் ரீச் ஆனேன். சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் இங்க வரும் கரெக்ட்டாவே. ஸோ, அதனால வந்து ஒரு 4:00 அப்படி ரீச் ஆனா தான் நம்மளுக்கு வெயிலும் அடிக்காது. ஏன்னா பிகாஸ் இப்ப சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால செம்ம வெயில் ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, நம்பளால வந்து போட்ல போனாலுமே வெயில் பயங்கரமா தான் அடிக்கும். அதனால ஒரு ஈவினிங் 3:00 வந்தனால பெருசா ஒண்ணும் வெயில் தெரியல. ஸோ சிம்பாவும் ரொம்ப நாளா வீட்லயே இருந்தனால அவனுக்கும் போர் அடிச்சது. ஸோ அவனையும் கூட்டிட்டு நம்ம கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் நாங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணோம். தண்ணீல நல்லாவே அங்க குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அந்த அண்ணா வந்து இந்த இடத்துல வேண்டாம். இங்க வந்து ஆழம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நாங்க உங்கள வேற இடத்துக்கு கூட்டு போறோம்ன்னு சொல்லி அங்க கூட்டு போயிட்டாரு. ஸோ அந்த இடத்துல போனோனே ஃபுல்லாவே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோனே நாங்களும் வந்து சந்தோஷத்துல ஃபுல்லா இறங்கி குளிக்க ஆரம்பிச்சுட்டோம். உப்பு தண்ணி எதையும் பார்க்காம நாங்களும் இறங்க ஆரம்பிச்சுட்டோம். பிகாஸ் தண்ணிய பார்த்தாலே குஷி வந்துரும் யாருக்கா இருந்தாலும். ஸோ அத முடிச்சுட்டு நாங்களும் ஒரு 2 1/2 ஹவர்ஸ் கிட்ட அங்க ஸ்டே பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு சன்செட் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஈவினிங் 6:00 அப்படி ஆக ஆரம்பிச்சு. ஸோ நாங்களும் அந்த சன்செட்ல கிளம்பிட்டோம். போட் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். ஸோ சன்செட் முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. இங்க வந்து நம்ம தனியாவே வந்து காலையில கிளம்பி ஈவினிங் வரைக்கும் நம்ம அங்க போய் ஃபுட் செஞ்சு சாப்பிடணும்னா, போட்டுக்கு மட்டும் ஒரு 2000 குடுத்துட்டு நம்ம வந்து அங்கேயே வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம். அதே மாரி நைட் ஸ்டே பண்ணி அங்க நம்ம வந்து டென்ட் போட்டு குடுக்கணும். அதையும் போட்டு தரணும்னாலும் அவங்களுக்கு வந்து 3000 சார்ஜ் பண்ணுவாங்க. மத்தபடி பெர் ஹெட்டுக்கு ₹1000 ஃபுட் வேணுனாலும் ஃபுட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த